ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷ்வபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதீர் உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனஷலாகயா சக்ஷுரோன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீகுரவே நமः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातां सहगणा रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपदान् सहगणा ललिता श्रीविशाखान्वितांश्च. हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. सर्वशास्त्राब्धि पीयूष सर्ववेदैक सत्फल सर्वसिद्धांत रत्नाढ्य सर्वलोकैक दृक्प्रद सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिद्वान्तोदितादित्य श्रीकृष्ण परिवर्तितः परमानंद पाठाय प्रेमवर्षक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुते.
மதேகபந்தோ மத்சங்கின் மத்குரு மன்மகாதன மன்னிஷ்டாரக மத்பாக்ய மதானந்த நமோஸ்துதே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரம். இன்றைக்கி இந்த வகுப்பில் நம்ம தூய பக்தியினுடைய இலக்கணம் மற்றும் 3 குணங்களில் உள்ள பக்தி, இதை பார்க்க போகிறோம். தூய பக்தியினுடைய இலக்கணம் பக்தி ரசாமிர்த சிந்து அப்படிங்கிற புஸ்தகத்தில் ரூபகோசாமினால் கொடுக்கப்பட்டுள்ளது. அது இன்றைக்கி இது ஆங்கிலத்தில் இருக்குது. நான் ஜஸ்ட்டு காமிக்கிறதுக்காக அது வச்சுருக்கேன். ஆனால் தமிழில் நான் சொல்ல போகின்றேன். பிபிடி தமிழில் இல்லை. ஸோ தூய பக்தியினுடைய இலக்கணம் ரூபகோஸ்வாமி பக்தி ரசாமிர்த சிந்து அந்த புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஸ்லோகத்தினுடைய அடிப்படையில் பார்க்க போகிறோம். 3 குணங்களில் உள்ள பக்தி ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களுடைய அடிப்படையிலிருந்து பார்க்க போகிறோம். இந்த தூய பக்தியினுடைய இலக்கணத்தை பற்றி, இதை தெரிந்து கொள்வதற்கான முக்கியத்துவத்தை பற்றி ரூபகோஸ்வாமி சொல்கிறார். தத்ராதௌ சுஷ்டு வைசிஷ்டியம் அஸ்யா கதயிதும் ஸ்புடம் லக்ஷணம் கிரியதே பக்தேர் உத்தமாயா சதாம் மதம். என்ன அர்த்தம்னா, உத்தம பக்தினா தூய பக்தி. தூய பக்திக்கு பல்வேறு வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. உத்தம பக்தி, சுத்த பக்தி, கேவல பக்தி, அகிஞ்சன பக்தி, இந்த மாதிரியான வார்த்தைகள் தூய பக்தியை குறிப்பதற்காக சாஸ்திரத்தில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த தூய பக்தியினுடைய சிறப்புகளை சொல்வதற்கு முன்னாடி அந்த தூய பக்தியினுடைய லக்ஷணங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். தூய பக்தியினுடைய சிறப்புகள் 6 சிறப்புகள் சொல்ல போகிறார். அது இதுக்கப்புறம் சொல்லுவார். கிளேஷக்னி பக்தி பக்தி கடைபிடிப்பதன் மூலமாக ஒருத்தர் கஷ்டங்களிலிருந்து விடுபடுகின்றார். சுபதா மங்களத்தை கொடுக்கின்றது. சுதுர்லபா பக்தி மிகவும் அரிதானது. மோக்ஷ லகுதாகிருத மோக்ஷத்தை அடைவதையும் ஒருத்தர் துச்சமாக கருதுகின்றார். ஸ்ரீ கிருஷ்ண ஆகர்ஷினி தூய பக்தி கிருஷ்ணருடைய மனதையே கவருகின்றது. சாந்திரானந்த விசேஷாத்மா மிக அடர்த்தியான ஒரு உயர்ந்த ஆனந்தத்தை அனுபவிக்கின்றார். இந்த 6 சிறப்புகளை சொல்வதற்கு முன்னாடி ஆரம்பத்தில் தூய பக்தியினுடைய இலக்கணத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த பக்தி தூய்மையான நிலையில் இல்லாத பொழுது அந்த 6 சிறப்பு அம்சங்களும் முழுமையாக வெளிப்படாது. அப்போ அந்த 6 சிறப்பு அம்சங்கள் வெளிப்படாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த பக்தி தூய பக்தி அப்படிங்கிற நிலையில் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ முதல்ல தூய பக்தியினுடைய இலக்கணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இலக்கணம் அல்லது லக்ஷணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ முதல்ல லக்ஷணம் அல்லது இலக்கணம், டெஃபனிஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இதை முதல்ல புரிந்து கொள்வதற்கு சில சில ஸ்டாண்டர்டு சில படிகள் இருக்கு. முதல்ல எந்த பொருளினுடைய
லக்ஷணத்தை புரிந்து கொள்கிறோமோ அந்த முதல்ல அந்த பொருளை வந்து அந்த பொருளுக்கு ஒரு பெயரை வந்து நம்ம சொல்லணும். அதை தான் உத்தேச அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெயரால் வந்து பொருட்களை குறிப்பிடுதல். முதல்ல அந்த பொருளுக்கு ஒரு பெயர் சூட்டணும். அதுதான் உத்தேச அப்படிங்கிறது. அதற்கப்புறம் அந்த பொருளினுடைய லக்ஷணம், லக்ஷணம்னா தனித்தன்மை அப்படின்னு சொல்லலாம். டெஃபினேஷன், அந்த பொருளினுடைய இலக்கணத்தை அல்லது தனித்தன்மையை வந்து நம்ம சொல்லணும். அதைத்தான் லக்ஷணம் அப்படின்னு சொல்கிறோம். அசாதாரண தர்ம கதனம், தனித்தன்மையை சொல்வது. அதற்கப்புறம் மூன்றாவது விஷயம் பரீட்சை செய்வது. அந்த பொருளையும் அதனுடைய தனித்தன்மையும் சோதித்து இது சரியான லட்சணம் அப்படின்னு நிலைநாட்டுவது. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா நாராயணன் அப்படின்னு முதல்ல நாராயணனுடைய பெயரை சொல்கிறோம். அது உத்தேசம். உலகத்தை படைத்தவர் நாராயணன் அப்படி நாராயணனுடைய பெயரை சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த நாராயணனுடைய லக்ஷணத்தை சொல்லணும். லக்ஷணம் என்ன? நாராயணன் மகாலட்சுமி தாயாரனுடைய கணவர் அப்படின்னு நாராயணனுக்கு ஒரு லக்ஷணத்தை சொல்கிறோம். அதற்கப்புறம் மூன்றாவது பரீட்சை செய்யணும். இந்த லக்ஷணம் இந்த நாராயணனுடைய தனித்தன்மையான விஷயமா அப்படின்னு பரீட்சை செய்யணும், சோதித்து பார்க்கணும். எப்படி சோதித்து பார்க்கறது? முதல்ல நாராயணன் அப்படிங்கிறவர் இருக்கின்றாரா? ஆம், இருக்கின்றார். ஏன்னா சாஸ்திரங்கள் சொல்கின்றது ஏகோவை நாராயண ஆசீத். நாராயணன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கின்றார் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கின்றது. நாராயணன் ஒருத்தர் வந்து ஒரு தனி நபரா, மற்ற பொருட்களை காட்டிலும் வேறுபட்டவரா? வேதங்கள் வந்து அதையும் சொல்கின்றது. நாராயணன் மற்றவர்களிடந்து வேறுபட்டவர் அப்படின்னு சொல்கின்றது. நாராயணன் மகாலட்சுமி தாயாரனுடைய கணவரா அப்படின்னு திருப்பி சோதிக்கிறோம். அதுவும் சாஸ்திரம் சொல்கின்றது மகாலட்சுமி தாயாரனுடைய கணவர். ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்ஞௌ அப்படின்னு வேதம் சொல்கின்றது. நாராயணன் மகாலட்சுமி தாயாருடைய கணவர். ஸோ இந்த தன்மை வந்து நாராயணனுக்கான தனித்தன்மையா அல்லது மற்றவர்களுக்கும் இந்த தன்மை உண்டா? இந்த உலகத்தில் வேறு யாராவது நபரும் மகாலட்சுமி தாயாரனுடைய கணவராக இருக்க முடியுமா நாராயணனை தவிர அப்படின்னு பார்த்தோன்னா வேறு யாரும் இருக்க முடியாது. அப்போ இந்த விஷயம் வந்து நாராயணனுக்கான தனித்தன்மையான விஷயம் அப்படின்னு சொல்லி, அப்போ இந்த லக்ஷணம் வந்து சரியான லக்ஷணம், நாராயணனுக்கான தனித்தன்மையான லக்ஷணம் அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் முதல்ல அந்த அந்த பொருளை வந்து பெயரால் அதுக்கு ஒரு பெயர் சூட்டணும். ரெண்டாவது அந்த பொருளுக்கான இலக்கணத்தை, தனித்தன்மையான விஷயத்தை வந்து சொல்லணும். அதுதான் லக்ஷணம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் சோதித்து பார்க்கணும், இந்த லக்ஷணம் தனித்தன்மையான விஷயமா அப்படின்னு நம்ம வந்து சோதித்து பார்க்கணும். இதுதான் பொதுவாக நியாயசாஸ்திரத்தில் ஒரு பொருளினுடைய லக்ஷணத்தை சொல்கிறதுக்கான இந்த 3 படிகள் சொல்லப்பட்டிருக்கு. உத்தேஷ்ய, லக்ஷணம் மற்றும் பரீட்சா அப்படின்னு 3 படிகள் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் பார்த்தோன்னா, இதில் வந்து லக்ஷணம் அப்படின்னு சொல்லும் பொழுது, லக்ஷணம் அப்படிங்கிற நம்ம வந்து உத்தம பக்தி, தூய பக்தியினுடைய லக்ஷணத்தை பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு லக்ஷணம் அப்படிங்கிற இதுக்கான லக்ஷணம் என்ன? ஒரு லக்ஷணம் அப்படின்னா அதை எப்படி டிஃபைன் பண்ணுறது, அதுக்கான இலக்கணம் என்ன?
அதுதான் அசாதாரண தர்மக லக்ஷணம். ஒரு பொருளினுடைய தனித்தன்மையே அதன் இலக்கணம், அதன் லக்ஷணம் அல்லது அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. ஒரு பொருளினுடைய தனித்தன்மையான விஷயம் அல்லது தூஷணத்ரய ரஹிதம் தர்மக லக்ஷணம். 3 வகையான தோஷங்கள் இல்லாமல் இருப்பதுதான் லக்ஷணம். 3 வகையான குறைகள் இல்லாமல் இருக்கிறது தான் லக்ஷணம். 3 வகையான குறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அசம்பவ தோஷ, அவ்யாப்தி தோஷ மற்றும் அதிவியாப்தி தோஷ. இந்த 3 வகையான குறைகள் இல்லாமல் இருக்கிறது தான் லக்ஷணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 வகையான குறைகள் என்ன, அதை ஒரு எடுத்துக்காட்டோட பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு கருத்து என்னென்னா, லக்ஷணம், ஒரு பொருளினுடைய லக்ஷணத்தை சொல்கிறதுக்கான என்ன பிரயோஜனம் அப்படின்னா, வியாவிருத்திஹி வியவஹாரோவா லக்ஷணஸ்ய பிரயோஜனம். ஒரு பொருளினுடைய லக்ஷணத்தை சொல்வதற்கான 2 பயன்கள். முதல் பயன் வியாவிருத்தி அப்படின்னா, மற்ற பொருட்களை காட்டிலும் வேறுபட்டதாக அறிதல். இந்த உலகத்தில் பல பொருட்கள் இருக்கு. மற்ற பொருட்களை காட்டிலும் இந்த பொருள் மற்ற பொருட்களிலிருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்றதுக்காக அந்த பொருளுக்கு ஒரு லட்சணத்தை கொடுக்குறோம். இப்போ சுத்த பக்தி அப்படின்னா, இந்த சுத்த பக்தி மற்ற பக்தியிலிருந்து வேறுபட்டது அப்படின்னு புரிந்து கொள்வதற்கு அந்த சுத்த பக்தியினுடைய லட்சணத்தை புரிந்து கொள்ளணும். இரண்டாவது பிரயோஜனம் என்னன்னா, விவகாரத்தில் நடைமுறையில் ஒரு சொல்லால் அதன் பொருளை குறிப்பிடுதல். ஒரு சொல்லால் அந்த பொருளை குறிப்பிடுவதற்காக அந்த பொருளினுடைய லட்சணம் தேவைப்படுகின்றது. அதனால் லட்சணம் சொல்வதற்கான இந்த 2 பிரயோஜனம். ஸோ லட்சணம்ங்கிறது என்ன, ஒன்று அந்த பொருளினுடைய தனித்தன்மையான விஷயம். இன்னொன்று 3 வகையான குறைகள் இல்லாமல் இருப்பது லட்சணம். 3 வகையான குறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் குறை என்னன்னா அசம்பவ தோஷ. அசம்பவம் அப்படிங்கிற குறை. அசம்பவ தோஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? லக்ஷணஸ்ய லக்ஷ்ய மாத்திரே அவர்த்தமானத்வம் அசம்பவஹ. ஒரு பொருளுக்கு ஒரு லட்சணத்தை சொல்கிறோம், ஆனால் அந்த லட்சணம் அந்த பொருளிலேயே இல்லாவிட்டால் அது லட்சணமாக முடியாது. அந்த பொருளுக்கு ஒரு லட்சணம் சொல்கிறோம், ஆனால் அந்த லட்சணம் அந்த பொருளே இல்லை. அப்படிப்பட்ட தோஷத்திற்கு தான் அசம்பவ தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு மாட்டிற்கான லட்சணம். ஒருத்தர் சொல்றார், மாட்டுக்கான லட்சணம் கோஹோ ஏக ஷபவத்வம் லக்ஷணம். ஷப அப்படின்னா குளம்பு. ஒருத்தர் மாட்டுக்கான லட்சணம் சொல்றார், ஒரு குளம்பை உடையது மாடு அப்படின்னு சொல்றார். ஒரு குளம்பு இந்த உலகத்தில் மாட்டில் எந்த மாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அந்த மாட்டில் ஒரு குளம்பு இருக்காது. குழம்பு தெரியும், சாப்பிட்ற குழம்பு கிடையாது, இல்லை குழம்பு தெரியும்ல அது. இந்த உலகத்தில் எந்த மாட்டில் பார்த்தீங்கன்னாலும் அந்த ஒரு குழம்பு இருக்காது. ஒரு குழம்பு குதிரையில் இருக்கும். ஆனால் எல்லா மாட்டிலையும் எவ்வளவு குழம்பு இருக்கும்? 2 குழம்பு இருக்கும். அப்போ ஏக ஷபவத்வம்
ஒரு குழம்பை உடையது, மாட்டிற்கு ஒரு குழம்பை கொண்டிருத்தல் லட்சணம் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து எந்த மாட்டிலையும் உங்களால் பார்க்க முடியாது. அப்போ அந்த லட்சணம் வந்து அந்த மாட்டிலே இல்லை. அப்போ அந்த லட்சணம் மூலமாக அந்த பொருளை குறிப்பிடுறோம், ஆனால் அந்த லட்சணமே அந்த மாட்டிலே இல்லை, எந்த மாட்டிலையும் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட குறையத்தான் அசம்பவ தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் அசம்பவ தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா மாட்டுக்கு வந்து எல்லா மாட்டுக்கும் 2 குழம்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் 2வது குறை என்னன்னா அவ்யாப்தி தோஷம். ஒரு லட்சணத்தில் அசம்பவ தோஷம் இருக்கக்கூடாது மற்றும் அவ்யாப்தி தோஷமும் இருக்கக்கூடாது. அவ்யாப்தி தோஷம் அப்படின்னா லக்ஷணஸ்ய லக்ஷைக தேசே அவர்த்தமானத்வம் அவ்யாப்திஹி. அப்படின்னா ஒரு பொருளினுடைய லட்சணமாக நாம் சொல்லும் பண்பானது அந்த பொருளின் சில எடுத்துக்காட்டுகளில் இருக்கின்றது, ஆனால் சில எடுத்துக்காட்டுகளில் இல்லாமல் இருக்கலாம். அப்போ வந்து அந்த குறைக்கு வந்து அவ்யாப்தி தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு மாட்டினுடைய லட்சணத்தை சொல்கிறோம். மாட்டுடைய லட்சணத்துக்கு வந்து ஒருத்தர் சொல்கிறார், கோஹோ நீலரூபவத்வம் லக்ஷணம். நீலன சமஸ்கிருதத்தில் கருப்பு நிறம். மாட்டுக்கு வந்து ஒரு லட்சணம் சொல்கிறார், கருமை நிறம் மாட்டினுடைய லட்சணம் அப்படின்னு சொல்கிறார். இந்த கருமை நிறம் வந்து சில மாடுகளில் இருக்கும், ஆனால் கருமை நிறம் பல மாடுகளில் இருக்காது. அப்போ நீங்கள் சொன்ன லட்சணம் வந்து அந்த மாட்டினுடைய சில எடுத்துக்காட்டுகளில் இருக்குது, ஆனால் சில எடுத்துக்காட்டுகளில் இல்லை. அப்போ வெறும் கருமை நிறம் மாட்டினுடைய லட்சணம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லட்சணம் வந்து எல்லா மாட்டுகளையும் குறிப்பிடாது. மாட்டினுடைய ஒரு சில வகையை மட்டும்தான் குறிப்பிடும். அப்போ இப்படிப்பட்ட தோஷம் தான் அவ்யாப்தி தோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கப்புறம் 3வது தோஷம் என்னன்னா அதிவியாப்தி தோஷம். அதிவியாப்தி தோஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? லக்ஷணஸ்ய அலக்ஷே அபி வர்த்தமானத்வம் அதிவியாப்திஹி. அப்படின்னா ஒரு பொருளுடைய லட்சணம் வந்து லட்சணமாக நாம் சொல்லும் பண்பானது அந்த பொருளில் மட்டும் இல்லாமல் வேறு பொருட்களிலும் அந்த லட்சணம் இருக்கின்றது. அப்போ வந்து அந்த லட்சணம் தனித்தன்மையான விஷயம் இருக்க முடியாது. அந்த பொருளில் மட்டுமல்ல, மற்ற பொருட்கள்லையும் அந்த லட்சணம் இருக்கு. உதாரணத்துக்கு மாட்டினுடைய எடுத்துக்காட்டு, ஒருத்தர் வந்து மாட்டுக்கு வந்து லட்சணம் சொல்றார், ஸ்ருங்கித்வம் கோஹோ லக்ஷணம். மாடு அப்படிங்கிறது வந்து கொம்பை உடையவது மாடு அப்படின்னு சொல்ற. ஆனால் இந்த பண்பு பார்த்தீங்கன்னா மாடுகள்லையும் இருக்கு, மாட்டை தவிர மற்ற விலங்குகள்லையும் இருக்கு. அப்போ இந்த லட்சணத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா மாடு இல்லாததுக்கும் நீங்கள் வந்து இந்த லட்சணம் பொருந்தும். அப்போ இது வந்து தனித்தன்மையான லட்சணம் இருக்க முடியாது. ஸோ இப்படிப்பட்ட குறைகளைத்தான் அதிவியாப்தி தோஷ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ எந்த ஒரு லட்சணமாக இருந்தாலும் அந்த லட்சணத்தில் இந்த 3 வகையான குறைகள் இருக்கக்கூடாது. அசம்பவ தோஷம், அவ்யாப்தி தோஷம் மற்றும் அதிவியாப்தி தோஷம். எதுக்கு இதை முதல்ல சொல்கிறோன்னா, ஏன்னா நம்ம தூய பக்தியினுடைய லக்ஷணத்தை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ இந்த லக்ஷணத்தில் வந்து இந்த 3 வகையான தோஷங்கள் இருக்கக்கூடாது. ஸோ அந்த அடிப்படையில் தான் பார்க்க போகிறோம். இது
ஸோ பக்தி ரசாமிர்த சிந்து இந்த புஸ்தகத்தினுடைய மிக முக்கியமான ஸ்லோகம் பரிபாஷா சூத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. பரிபாஷா சூத்திரம் இந்த புஸ்தகத்தினுடைய மிக அடிப்படையான அடித்தளம் போன்ற ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் தூய பக்தியினுடைய இலக்கணத்தை சொல்கிறார். ஸோ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய மிக முக்கியமான ஆச்சாரியர் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி, சைத்தன்ய மகாபிரபுவினுடைய ஒரு பிரதானமான சீடர். அவர் பல புஸ்தகங்களை எழுதியுள்ளார். அந்த புஸ்தகங்களிலே மிக உயர்ந்த மிக சிறப்பான புஸ்தகம் பக்தி ரசாமிர்த சிந்து. அமிர்தம் போன்ற பக்தி ரசத்தினுடைய பெருங்கடல் அப்படின்னு அர்த்தம். அந்த பக்தி ரசாமிர்த அந்த ரூப கோஸ்வாமிக்கு ஒரு பெயர் என்னன்னா பக்தி ரச ஆச்சாரியர், பக்தி ரசத்தினுடைய ஆச்சாரியர். ஸோ அவர் எழுதின இந்த புஸ்தகம் வெறும் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மட்டுமல்ல, எல்லா வைஷ்ணவ சம்பிரதாயங்களும் இவர் சொன்ன கருத்துக்களை ஆமோதித்து அதை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். நம்ம ஒரு லட்சணத்தை சொல்லும் பொழுது ஒரு உலகத்தில் உள்ள எல்லோரும் ஏற்றுக்கொள்ள மாதிரி அந்த அந்த வகையில் நம்ம சொல்ல வேண்டும். அப்படி இல்லைன்னா இவங்க இந்த குரூப்பு மட்டும் இதை ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு இல்லை. நான் முன்னாடி சொன்ன அந்த 3 கருத்துக்களும் ஒரு லட்சணம்னா 3 வகையான குறைகள் இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் எல்லோரும் ஆமோதிக்கின்ற ஒரு பொதுவான கருத்துக்கள். இது ஒரு சம்பிரதாயத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட சம்பிரதாயத்துக்கு மட்டுமல்ல. நியாய சாஸ்திரத்தில் இந்த கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தனித்தன்மையான விஷயம் லட்சணம் அப்படின்னா இந்த 3 வகையான குறைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு. அப்போ ரூப கோஸ்வாமி தூய பக்தியினுடைய லட்சணத்தை கொடுக்கும்பொழுது இது வெறும் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு மட்டுமல்ல, தூய பக்தி அப்படிங்கிற இதுக்கு பொதுவான கருத்துக்களை சொல்கிறார். எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அந்த சாஸ்திரத்தினுடைய ஆதாரத்தில் சொல்கிறார். என் பின்னாடி இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமானது. அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாத்யனாவ்ருதம் ஆனுகூல்யேன கிருஷ்ணாணு ஷீலனம் பக்திருத்தமா. ஸோ இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த 3 படிகளை பற்றி சொன்னேன். முதல்ல பெயரிடுவது, பெயர் சூட்டுவது. ஸோ நம்ம எதை பற்றி பெயர் சூட்டுறோம்? அந்த பெயர் இந்த ஸ்லோகத்தை சொல்லப்பட்டிருக்கு உத்தமா பக்தி. கடைசி 2 வார்த்தை உத்தமா பக்தி அப்படின்னு பெயர் சூட்டி இருக்கின்றார். உத்தமா பக்தியினுடைய லக்ஷணம் அதை தான் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். ஸோ பக்திக்கு அடைமொழி சொல்ல உத்தமா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. உத்தமா பக்தின்னா மிக உயர்ந்த பக்தி அல்லது தூய பக்தி அப்படின்னு சொல்லணும். இந்த உத்தமா பக்தி இதனுடைய அர்த்தத்தை பார்க்கும் பொழுது இதுக்கு 3 வார்த்தைகள் சொல்றார். முதல் வார்த்தை என்னன்னா, அல்லது முதல் கருத்து என்னன்னா அந்யாபிலாஷிதா சூன்யம் அப்படின்னு இருக்கு. இரண்டாவது கருத்து என்னன்னா ஞான கர்மாத் அனாவிருத்தம் அப்படின்னு இருக்கு. 3வது கருத்து என்ன? ஆணுகூல்யேன கிருஷ்ணானுஷீலனம். இது சேர்த்து படிக்கணும். ஆணுகூல்யேன கிருஷ்ணானுஷீலனம் அப்படின்னு இந்த 3 விஷயங்களுடைய பொருளை புரிந்து கொண்டோம்னா இதுதான் உத்தம பக்தி அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த 3 விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பிரதானமான விஷயம் என்னன்னா ஆணுகூல்யேன கிருஷ்ணானுஷீலனம். ஆணுகூல்யேன கிருஷ்ணானுஷீலனம் இதுதான் அந்த உத்தம பக்தியினுடைய
ஸ்வரூப லக்ஷணம். மற்ற 2 வார்த்தைகள் அந்யாபிலாஷிதா சூன்யம் மற்றும் ஞான கர்மாதி அனாவிருத்தம், இந்த 2 வார்த்தைகளும் தடஸ்த லக்ஷணம். இப்போ 2 புதுமையான வார்த்தைகளே சொல்லியிருக்கேன், ஸ்வரூப மற்றும் தடஸ்த. ஸ்வரூப லக்ஷணம், தடஸ்த லக்ஷணம், இதனுடைய அர்த்தம் என்ன? உதாரணத்துக்கு இதர் கேட்குறார், ரமேஷனுடைய வீடு இந்த தெருவில் எந்த வீடு அப்படின்னு கேட்குறார். அந்த தெருவில் இருக்கிற நபர் சொல்கிறார், 5ஆம் நம்பர் வீடு ரமேஷ், அப்படி ரமேஷோட வீடு அப்படின்னு சொல்கிறார். இன்னொருத்தர் கேட்குறார், ரமேஷனுடைய வீடு எந்த வீடு அப்படின்னு கேட்குறார். எந்த வீட்டில் காக்கா உக்காந்துட்டு இருக்கோ அந்த வீடு ரமேஷனுடைய வீடு அப்படின்னு சொல்கிறார். இந்த ரமேஷனுடைய வீட்டுக்காக 2 பேர் 2 விதமாக அடையாளம் கொடுத்துருக்கார். இதில் முதல் அடையாளம் 5ஆம் நம்பர் வீடு அப்படிங்கிறது இது ஸ்வரூப லக்ஷணம். ஏன்னா 5 அந்த நம்பர் அழிய போகிறது இல்லை, அது அரசாங்கமாக கொடுத்த நம்பர், அது நிரந்தரமாக இருக்கும். ஆனால் காக்கா இருக்கிற வீடு அப்படின்னு இன்னொருத்தர் லட்சணம் கொடுக்குறார். அந்த காக்கா இப்போந்து அவர் அப்போ 2 நொடி முன்னாடி அங்கேருந்து வந்திருக்காரு. அவர் அந்த வீட்டு மேலே காக்காயை பார்த்துருக்கார். அதனால் அவர் சொல்கிறார், ஓ காக்கா இருக்கிற வீடு அப்படின்னு. ஆனால் அடுத்த ஒரு 2 நொடிக்கு அப்புறம் 1 நிமிஷம் கழித்து அந்த காக்கா அங்கேருந்து பறந்து வேறு இடத்துக்கு போயிடலாம். அப்போ காக்கா இருக்கிற வீடு அப்படிங்கிற இந்த லட்சணம் இது நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. அதைத்தான் தடஸ்த லட்சணம் அப்படின்னு சொல்கிறோம். தட அப்படின்னா என்ன அர்த்தம்? தடன்னா சமஸ்கிருதத்தில் கரை. ஒரு கரையில் ஆத்தங்கரையில் அல்லது கடல் கரையில் சில சமயம் அந்த கரை தண்ணிக்குள்ளே இருக்கும், சில சமயம் தண்ணிக்கு வெளியில் இருக்கும். அந்த மாதிரி தான் தடஸ்த லட்சணம் சில சமயம் அந்த பொருட்களில் இருக்கும், சில சமயம் இல்லாமல் இருக்கும். காக்கா சில சமயம் அந்த வீட்டில் இருக்குது, சில சமயம் அங்கேருந்து பறந்து போயிடுது. ஆனால் ஸ்வரூப லட்சணம் அது எப்பொழுதுமே அந்த பொருட்களில் இருக்கும். 5ஆம் நம்பர் வீடு, அது எப்பொழுதுமே அந்த 5ஆம் நம்பர் அங்கேயே இருக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்லோகத்தில் ஆணுகூல்யேன கிருஷ்ணானுஷீலனம் அப்படிங்கிற இந்த கருத்து இதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆணுகூல்யேன கிருஷ்ணானுஷீலனம் இது ஸ்வரூப லக்ஷணம். மற்ற 2 கருத்துக்கள் தடஸ்த லக்ஷணம். அந்யாபிலாஷிதா சூன்யம் மற்றும் ஞான கர்மாத் அனாவிருத்தம், இது 2 தடஸ்த லக்ஷணம். ஸோ முதல்ல ஆணுகூல்யேன கிருஷ்ணானுஷீலனம், இதனுடைய அர்த்தம் என்ன? ஸோ முதல்ல அனுஷீலனம், ஆணுகூல்யேன கிருஷ்ண அனுஷீலனம் அப்படின்னு 3 வார்த்தைகள் இருக்கு. முதல்ல அனுஷீலனம் அப்படிங்கிற இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். அனுஷீலனம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா அணு அப்படிங்கிற பகுதி அதோடு சேர்த்து ஷீலனம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ஷீலனம் அப்படிங்கிற வார்த்தை ஷீல அப்படிங்கிற வினைச்சொல்லிலிருந்து அந்த வார்த்தை உருவாகின்றது. ஒரு செயலுக்கு ஒரு அடிப்படை ஒரு வினைச்சொல் இருக்கு. சமைக்கின்றான் அப்படின்னா இந்த வார்த்தைக்கான அடிப்படை வினைச்சொல் என்ன? சமை. அதிலிருந்து நம்ம சில விகுதியை சேர்த்து சமைக்கின்றான் அல்லது சமைத்தான், சமையல் அப்படின்னு பல வார்த்தைகளை உருவாக்குகின்றோம். சில அடிப்படை வினைச்சொல் இருக்கு. ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா கோயிங், அடிப்படை வினைச்சொல் என்ன? கோ. அதோடு சேர்த்து சில விகுதிகளை சேர்த்து கோயிங் அப்படின்னு சொல்கிறோம்.
குக்குடு, குக்கிங், அடிப்படை வினைச்சொல் குக். ஸோ ஷீல அப்படிங்கிறது வந்து அடிப்படை வினைச்சொல். அந்த ஷீல அப்படிங்கிற வினைச்சொலுக்கான அர்த்தம் என்னன்னா அபியாச அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அபியாச அப்படின்னா பயிற்சி. அணு அப்படிங்கிற அந்த அணு அப்படிங்கிற பகுதியை சேர்க்கும் பொழுது என்ன அர்த்தம் உருவாகின்றதுன்னா திரும்ப திரும்ப நிரந்தரமாக பயிற்சி செய்வது அப்படின்னு அர்த்தம். அணு அப்படிங்கிற அந்த ப்ரெஃபிக்ஸ், அந்த பகுதியை சேர்க்கறதுனால அந்த ஷீலனம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன ஆகுறதுன்னா நிரந்தரமாக பயிற்சி செய்வது. ஸோ ஷீல் அப்படிங்கிறது மூலமான வினைச்சொல். அந்த வினைச்சொல்லோட இன்னொரு விகுதியை சேர்க்கின்றார்கள். சமஸ்கிருதத்தில் ஒரு அண அப்படிங்கிற விகுதியை சேர்க்கின்றார்கள். அதுக்கப்புறம் ஒரு பகுதி, அணு அப்படிங்கிற பகுதி முன்னாடி சேர்க்கிறோம், ஒரு விகுதி வந்து அண அப்படிங்கிற விகுதியை சேர்க்கிறோம். அதனால் அந்த வார்த்தை அணுஷீலனம் அப்படின்னு வருது. ஸோ அணுஷீலனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கான்ஸ்டன்ட் ஆக்டிவிட்டீஸ், நிரந்தரமாக திரும்ப திரும்ப செய்யும் செயல்கள் அப்படின்னு அர்த்தம் அணுஷீலனம். இப்போ அணுஷீலனம் அப்படிங்கிற இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டோம். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? கிருஷ்ணானுஷீலனம் அப்படின்னு இருக்கு. ஸோ கிருஷ்ணானுஷீலனம் அப்படின்னா கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்ட திரும்ப திரும்ப செய்யும் செயல்கள். கிருஷ்ணருக்காக இல்லை, கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்ட, கிருஷ்ணருக்காக திரும்ப திரும்ப செய்யப்படும் செயல்கள் அப்படின்னு அர்த்தம் கிருஷ்ணானுஷீலனம். இப்போ அதோடு இன்னொரு வார்த்தையும் வருகின்றது, ஆணுகூல்யேன கிருஷ்ணானுஷீலனம். ஆணுகூல்யன அனுகூலமாக. இதனுடைய அர்த்தத்தை இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ஆனால் இப்போ முதல்ல மேலோட்டமான அர்த்தத்தை சொல்கிறேன். ஆணுகூல்யேன கிருஷ்ணானுஷீலனம் அப்படின்னா அனுகூலமான பாவனையுடன் கிருஷ்ணருக்காக திரும்ப திரும்ப செய்யப்படும் செயல்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். ஆணுகூல்யேன கிருஷ்ணானுஷீலனம். The constant activities, the culture of constant activities disposed favorably towards Krishna. ஸோ அப்படிப்பட்ட செயல்கள், இந்த ஆணுகூல்யேன கிருஷ்ணானுஷீலனம், இதுதான் ஸ்வரூப லட்சணம். அப்படிப்பட்ட செயல்கள் வந்து இரண்டு குணங்களை பெற்றிருக்கணும். அதுதான் அந்யாபிலாஷிதா சூன்யம் மற்றும் ஞான கர்மாதி அனாவிருத்தம். ஸோ அந்யாபிலாஷிதா சூன்யம் மற்றும் ஞான கர்மாதி அனாவிருத்தம், இந்த இரண்டு கூட்டுச்சொல், இந்த இரண்டு கூட்டுச்சொல் காம்பவுண்ட் வேர்டு ஆணுகூல்யேன கிருஷ்ணானுஷீலனம் அப்படிங்கிற இந்த கூட்டுச்சொல்லுக்கு அடைமொழி சொல்லாக இருக்கின்றது, அட்ஜெக்டிவ்ஸாக இருக்கு. உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா சிகப்பு நிற தாமரை அப்படின்னு சொல்கிறோம், அல்ல நீல நிற தாமரை. அப்போ நீல நிறம் அப்படிங்கிறது தாமரைக்கு அடைமொழி சொல்லாக இருக்கு, அட்ஜெக்டிவ். அதே மாதிரி இந்த அந்யாபிலாஷிதா சூன்யம் இந்த வார்த்தையும் ஞான கர்மாதி அனாவிருத்தம் அப்படிங்கிற இந்த வார்த்தையும் ஆணுகூல்யேன கிருஷ்ணானுஷீலனம் அப்படிங்கிற இதுக்கு அடைமொழி சொல்லாக இருக்கு. ஸோ உத்தம பக்தி, தூய பக்தியினுடைய இலக்கணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அதனுடைய ஸ்வரூப லட்சணம் என்னென்னா
ஆணுகூல்யேன கிருஷ்ணானுஷீலனம். திரும்ப திரும்ப அனுகூல மனப்பான்மையுடன் கிருஷ்ணருக்காக செய்யப்படும் செயல்கள், அதுதான் உத்தம பக்தி. அப்படிப்பட்ட செயல்கள் எப்படி இருக்கணும்? அந்யா அபிலாஷிதா சூன்யம். அப்படிப்பட்ட செயல்கள் அந்யா அபிலாஷிதா சூன்யம் அப்படின்னா பக்தியோடு சம்பந்தப்படாத ஆசைகள் இல்லாமல் இருக்கணும். அந்ய அபிலாஷிதா சூன்யம், பக்தியோடு சம்பந்தம் இல்லாத ஆசைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன? ஞான கர்மாதி அனாவிரதம். திரும்ப திரும்ப அனுகூல பாவத்துடன் கிருஷ்ணருக்காக செய்யப்படும் செயல்கள் எப்படி இருக்கணும்? ஞானம், கர்மம் மற்றும் ஞான கர்ம ஆதி, ஆதினா எக்ஸெட்ரா, ஞானம், கர்மம், யோகங்கள், யோகம், அஸ்ட்ராலஜி, ஜோதிடம், இந்த மாதிரி மற்ற விஷயங்களால் மறைக்கப்படாமல் இருக்க வேண்டும். ஆவிருத்தம்னா மறைக்கப்படுவது, அனாவிருத்தம்னா மறைக்கப்படாமல். ஞான கர்ம ஆதி அனாவிருத்தம். ஸோ அப்படி இந்த ஸ்லோகத்தில் உத்தம பக்தியினுடைய இலக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ உத்தம பக்தியினுடைய ஸ்வரூப லட்சணம் ஆணுகூல்யேன கிருஷ்ணானுஷீலனம். இப்படிப்பட்ட ஆணுகூல்யேன கிருஷ்ணானுஷீலனம் இரண்டு குணங்களோடு இருக்க வேண்டும். அந்யாபிலாஷிதா சூன்யம் மற்றும் ஞான கர்மாதி அனாவிருத்தம். இது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இப்போ இந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை கொஞ்சம் நுணுக்கமாக பார்ப்போம். ஸோ அனுஷீலனம் அப்படின்னு சொன்னேன். அனுஷீலனம் அணு அப்படிங்கிற பகுதி, ஷீல அப்படிங்கிற அந்த வினைச்சொல், த ரூட் வேர்ப், த வினைச்சொல் மற்றும் ல்யுட் அப்படிங்கிற விகுதி, இதோட சேர்த்து அனுஷீலனம் அப்படின்னு வருகின்றது. ஸோ இந்த அனுஷீலனம் இதில் ஜீவ கோஸ்வாமி இந்த ஸ்லோகத்தை இயற்றியது ரூப கோஸ்வாமி. இந்த ஸ்லோகத்திற்கு பக்தி ரசாமிர்த சிந்து இந்த புஸ்தகத்திற்கு ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி மற்றும் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் இவங்க ரெண்டு பேரும் வியாக்கியானம் எழுதியிருக்கின்றார். அந்த வியாக்கியானம் மூலமாக இந்த ஸ்லோகத்தினுடைய நுணுக்கமான கருத்தை நம்ம ஆழ்ந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. ஏன்னா அப்புறம் அதன் அடிப்படையில் பிரபுபாதர் அந்த வியாக்கியானத்தை அதன் அடிப்படையில் பிரபுபாதர் பக்தி ரசாமிர்த சிந்து நெக்டர் ஆஃப் டிவோஷன் அதை தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். ஸோ இந்த ஆச்சாரியர்கள் எழுதின வியாக்கியானங்கள் அது எப்படிப்பட்டதுன்னா, அந்த வியாக்கியானங்கள் ஒரு படித்துறை மாதிரி. அந்த மூல சாஸ்திரங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற நதிகள் மாதிரி. ஒரு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற நதிகளில் சாதாரண மனிதன் அதில் இறங்கி குளிப்பது கஷ்டம். நீச்சல் தெரியலன்னா அவர் போயிடுவார். அல்லது அப்போ ஒரு பொதுமக்கள் ஒரு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற நதிகளில் இறங்கி குளிக்கணுன்னா அங்கே ஒரு படித்துறை படிக்கட்டுகள் நம்ம கட்டணும். அதான் படித்துறை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி மூல சாஸ்திரங்களை அதை நேரடியாக புரிந்து கொள்வதில், அதில் உள்ள குறிப்பாக நுணுக்கமான அர்த்தங்களை புரிந்து கொள்வதில் அதுக்கு மிக உயர்ந்த புத்தி கூர்மை தேவைப்படுகின்றது. அதனால் அதனுடைய அர்த்தங்களை நுணுக்கமாக புரிந்து கொள்வதற்காக, தெளிவாக புரிந்து கொள்வதற்காக மற்ற ஆச்சாரியர்கள் அதற்கு மேலே படித்துறைகள் அப்படின்னா வியாக்கியானங்கள் எழுதுகின்றார்கள். அதையும் ஒவ்வொரு தலைமுறையிலையும் அந்த அர்த்தங்களை இன்னும் சுலபமாக மற்றவங்க மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக அந்த வியாக்கியானங்கள் என்ன, ஜீவ கோஸ்வாமி விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் எழுதின வியாக்கியானங்கள் அதுவும் சமஸ்கிருத மொழியில் இருக்குது. அந்த வியாக்கியானங்களை இன்னும் கொஞ்சம்
இந்த காலகட்டத்தில் கொண்டு போகிறதுக்காக பானு மகாராஜர் இந்த மாதிரி பக்தர்கள் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க, ஆங்கிலத்தில் அல்லது ஹிந்தியில். அந்த மாதிரி பிரபுபாதர் அதை இன்னும் எல்லோருக்கும் கொண்டு போகிறதுக்காக அவர் ஆங்கிலத்தில் புஸ்தகம் எழுதினார். ஸோ இந்த அனுஷீலனம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது இங்கே ஜீவகோஸ்வாமி ஒரு சொற்றொடர் சொல்கிறார். அனுஷீலனம் அத்திர கிரியாசப்தவத் தாத்வர்த்த மாத்திரம் உச்சதே அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதனுடைய இந்த அர்த்தம் ஒரு முக்கியமான அர்த்தம். என்ன அர்த்தம்னா, பொதுவாக சமஸ்கிருத மொழியில் தாத்து அப்படின்னா வினைச்சொல். ஒரு வினைச்சொல்லுக்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கு. ஒன்று வியாபார தமிழ் வார்த்தையை மறந்துருங்க. தமிழில் வியாபாரம்னா ஒரு பிஸ்னஸ், சமஸ்கிருதத்தில் வியாபார. ஒரு வினைச்சொல்லுக்கு இரண்டு அர்த்தம் இருக்கு, வியாபார மற்றும் பல. சுலபமாக புரிந்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு பச் அப்படின்னு ஒரு தாத்து சமஸ்கிருதத்தில். பச்சுனா சமைத்தல். இந்த பச்சு அப்படிங்கிற இந்த வினைச்சொல் இரண்டை குறிக்கின்றது. ஒன்று வியாபார அப்படின்னா சமையல் செய்யறதுக்கான செயல்முறையை குறிக்கின்றது. இரண்டாவது அந்த சமையல் செய்யறதுனால எந்த பலனை அடைகின்றோமோ அதையும் குறிக்கும். அப்படின்னா உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, இந்த பச்சு அப்படிங்கிற வினைச்சொல் இதனால் என்ன வியாபாரத்தை குறிக்கின்றது? சமையலை என்னென்ன செயல்களை செய்கிறோம்? முதல்ல சப்போஸ் சாதம் சமைக்க போகிறோம், முதல்ல என்ன செய்வோம்? அரிசியை ஒரு பாத்திரத்தில் எடுப்போம், அதில் உள்ள புழுக்களை எல்லாம் அகற்றுவோம். அதுக்கப்புறம் அரிசியை நம்ம களைவோம். அதுக்கப்புறம் அந்த அரிசியை குக்கரில் போடுறோம். அதுக்கப்புறம் அதில் தண்ணியை ஊற்றுறோம். அதுக்கப்புறம் குக்கரை மூடுறோம். அதுக்கப்புறம் கேஸை அடுப்பை பற்ற வைக்கிறோம். ஸோ இந்த எல்லா செயல்களும் சேர்ந்தது தான் வியாபாரம். சமையல் அப்படிங்கிற இதில் இந்த எல்லா செயல்களுடைய சேர்க்கை தான் வியாபாரம். ஆனால் இதே பச்சு அப்படிங்கிற வார்த்தை அந்த பலனையும் குறிக்கின்றது. அந்த வெந்த சாதம் கடைசியில் சமைச்சதுக்கப்புறம் என்ன வெந்த சாதம் வருகின்றதோ அந்தையும் அந்த பச்சு அப்படிங்கிற வார்த்தை குறிக்கின்றது. ஸோ அந்த பச்சு அப்படிங்கிற வார்த்தை வியாபாரத்தையும் குறிக்கின்றது, பலனையும் குறிக்கின்றது. செயல்முறை அதையும் குறிக்கின்றது. இந்த செயல்முறையினால் வருகின்ற கடைசி பலன் வெந்த சாதம் அதையும் குறிக்கின்றது, சமைத்த சாதம். ஆனால் இது பச்சு அப்படிங்கிற வார்த்தை பிரதானமாக எதை குறிக்கின்றதுன்னா அந்த செயல்முறையை தான் குறிக்கின்றது. சமையல் அப்படின்னு செய்யும் பொழுது உங்கள் கண் முன்னாடி உங்கள் கண் முன்னாடி எந்த அர்த்தம் முதல்ல வரும்? கண் முன்னாடி என்ன அர்த்தம் வரும்னா இந்த செயல்முறை தான் முதல்ல உங்கள் மனசுக்குள்ளே முதல்ல அதுதான் வரும். அந்த வெந்த சாதம் அதுவும் அர்த்தம். ஆனால் கண் முன்னாடி இந்த அர்த்தம் தான் மெதுவாக முதல்ல வரும். அதனால் ஒரு வினைச்சொல்லுக்கும் பிரதானமான அர்த்தம் என்னென்னா அந்த செயல்முறை. வச்சு அப்படின்னா பேசுவது. ஸோ இதனுடைய வச்சு அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோன்னா இதனுடைய வியாபாரம் என்ன? வியாபாரம் வாயை திறப்பது, அதுக்கப்புறம் நாக்கை சுழற்றுவது, நம்ம நெஞ்சுக்குள்ளிருந்து சில ஆற்றலை வெளிப்படுத்துவது, இந்த மாதிரி இந்த எல்லா செயல்முறையெல்லாம் சேர்க்கணும். அதுதான் வியாபாரம், பேசுவதுக்கான. பலன் என்ன? ஒரு ஒலி வெளிப்படுகின்றது. அதுதான் வச் அப்படிங்கிற இந்த தாத்துவினுடைய வியாபாரம் மற்றும் பலன். ஸோ இங்கே ஜீவகோஸ்வாமி சொல்கிறார், அனுஷீலனம்
அப்படிங்கிற இந்த வார்த்தையில் அந்த வினைச்சொலனுடைய பிரதானமான அர்த்தம் அந்த வியாபாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன். அனுஷீலனம் ஸ்பெசிஃபைஸ் ஒன்லி தாத்வர்த்த, அந்த வியாபாரத்தை குறிக்கின்றது. அப்படின்னா ஏன் இந்த கருத்து முக்கியமானதுன்னா, பக்தியை பற்றி பக்தியினுடைய இலக்கணத்தை சொல்லும் பொழுது பக்திங்கிறது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆணுகூல்யேன கிருஷ்ணானுஷீலனம், திரும்ப திரும்ப அனுகூல மனப்பான்மையுடன் கிருஷ்ணருக்காக செய்யப்படும் செயல்கள் தூய பக்தி அப்படின்னு சொல்றார். அவர் பலனை பற்றி சொல்லவில்லை. ஏன்னா ஷீலன அப்படிங்கிற இந்த வார்த்தையில் அந்த பிரதானமான அர்த்தம் என்ன? வியாபாரம். ஒரு தாத்துவுக்கு 2 அர்த்தம் இருக்கு, வியாபாரம் பலம் ரெண்டுமே அர்த்தம். ஆனால் பிரதானமான அர்த்தம் வியாபாரம், அதைத்தான் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ தூய பக்தி அப்படின்னா கிருஷ்ணருக்காக திரும்ப திரும்ப அனுகூல மனப்பான்மையுடன் செய்யப்படும் செயல்கள் தூய பக்தி அப்படின்னு சொல்கிறேன். ஏன் இந்த கருத்து முக்கியமானதுன்னா, பலமுறை பக்தர்கள் சொல்கிறாங்க, இப்போ நான் 10 வருஷமாக பக்தி செஞ்சிட்ருக்கேன், 20 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன், பலன் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பக்தியினுடைய இலக்கணத்திலேயே பலனை பற்றி சொல்லவே இல்லை. பக்தியினுடைய இலக்கணத்தை பற்றி சொல்லும் பொழுது அவங்க அந்த செயல்களை மட்டும்தான் பக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அனுஷீலனம் அந்த ஷீலனம் பக்தி கிருஷ்ணருக்காக திரும்ப திரும்ப அனுகூல மனப்பான்மையுடன் செய்யப்படும் அந்த செயல்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்த செயல்களினுடைய பலனை பற்றி சொல்லவில்லை. அந்த செயல்களை நீங்கள் செய்து கொண்டு இருந்தேன்னா நீங்கள் பக்தியை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஆனால் நம்மளுடைய தவறான புரிதல்னால் நம்ம கேட்குறோம், இவ்வளோ நாள் பக்தி செஞ்சேன் எதுவும் பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறோம். பலன் கிருஷ்ணருடைய கையில் இருக்கு. அது கிருஷ்ணர் சரியான சமயத்தில் அதை கொடுக்கறதுல அவர் தவறவே மாட்டார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் நம்ம கையில் நம்ம பக்தியை செய்யணும் அப்படின்னா இந்த செயல்களை திரும்ப திரும்ப செய்யணும். அப்போ பக்தியினுடைய இலக்கணத்தில் அந்த தாத்வ அர்த்தம் வியாபாரத்தை தான் சுட்டி காட்டிருக்கு, அந்த பலனை பற்றி சொல்லவில்லை. ஸோ அதனால தான் பிரபுபாதர் பல தடவை சொல்லுவார், நம்ம எதற்காக பக்தியை செய்கிறோம், திரும்ப திரும்ப பக்தி செய்வதற்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். மீன்ஸ் ஆர் த எண்ட். பக்தியை செய்யறதுக்கான நோக்கம் என்ன? திரும்ப திரும்ப அதை செய்வது அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ ஏன்னா அந்த அர்த்தம் இந்த இலக்கணத்திலிருந்தே வருகின்றது. அதைத்தான் ஜீவகோசாமி சொல்றார், கிரியா சப்தவத் தாத்வர்த்த மாத்திரம் உச்சதே அப்படின்னு இந்த ஒரு சுருக்கமான சமஸ்கிருத வார்த்தை மூலமாக இந்த அர்த்தம் வருகின்றது ஆக்சுவலா. அதனால தான் பக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது 2 அர்த்தம் இருக்கலாம். அந்த திரும்ப திரும்ப செய்யப்படும் செயல்கள் மற்றும் அந்த செயலினால பெறப்படும் பலன்கள் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் ரூபகோஸ்வாமி அந்த பலனை பற்றி சொல்லவில்லை. பக்திங்கிறது அப்படின்னா திரும்ப திரும்ப கிருஷ்ணருடைய திருப்திக்காக அனுகூல மனப்பான்மையுடன் செய்யப்படும் செயல்கள், அதுதான் உத்தம பக்தி அப்படின்னு சொல்கிறேன். அதனால் இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். அதற்கு அடுத்த கருத்து சொல்றார். அதற்கு அடுத்த கருத்து என்னன்னா, இந்த வினைச்சொல் 2 வகையான அர்த்தங்கள் இருக்கு. சேஷ்டாரூப அனுஷீலனம் மற்றும் பாவரூப அனுஷீலனம். சேஷ்டாரூப வியாபார மற்றும்
பாவரூப வியாபார. சேஷ்டா ரூப அப்படின்னா என்ன சொல்லலான்னா டைனமிக் ஆக்டிவிட்டி. நம்மளுடைய மனது நம்மளுடைய சொல் மற்றும் உடம்பு மூலமாக செய்யப்படும் செயல்கள் சேஷ்டா ரூப அனுஷீலனம். பாவரூப அனுஷீலனம் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். சில சமயம் ஒருத்தர் மனசில் பக்தி செய்கின்றார். வெளியில் எந்த மனசில் ஒரு ஏக்கத்துடன் கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறதுக்கான சில ஆசைகள் அவர்கிட்ட மனசில் இருக்குது, அல்லது செய்ய முடியலே அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருக்குது. வெளிப்படையாக எந்த செயல் செய்கிற மாதிரி தெரியல, ஆனால் மனசுக்குள்ளே அப்படிப்பட்ட சிந்தனைகள்லே மூழ்கி இருக்கு. அதுவும் பார்த்தோன்னா அதுவும் பக்தி தான். அதுதான் பாவரூப அனுஷீலனம். அதே இன்னொரு கருத்து சொல்றார், பிரவிருத்தி ஆத்மக மற்றும் நிவிருத்தி ஆத்மக. பிரவிருத்தி ஆத்மக மற்றும் நிவிருத்தி ஆத்மக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில செயல்களை நம்ம வெளிப்படையாக செய்கின்றோம். மனதுக்குள்ள செய்யலாம், அல்லது உடம்போடு செய்யலாம், அல்லது பேச்சால செய்யறோம். அது பிரவிருத்தி ஆத்மக. சில விஷயங்களை நம்ம தவிர்க்கின்றோம், அது நிவிருத்தி ஆத்மக. உதாரணத்துக்கு ஏகாதசி அன்னைக்கு நம்ம தானியங்களை தவிர்க்கின்றோம். நீங்கள் இந்த செயல் எதுவும் செய்யலை, தானியங்களை தவிர்க்கின்றோம், அது நிவிருத்தி ஆத்மக. அதுவும் பக்தியோடு சேர்ந்தது தான். பக்தர்களை பற்றி இகழ்ந்து பேசுவதை தவிர்க்கின்றோம். அதை தவிர்ப்பது அதுவும் ஒரு பக்தி தான், அது நிவிருத்தி ஆத்மக. நாம அபராதங்களை செய்வதை தவிர்க்கின்றோம், அது நிவிருத்தி ஆத்மக. சேவா அபராதங்களை செய்வதை தவிர்க்கின்றோம், அது நிவிருத்தி ஆத்மக. பிரவிருத்தி ஆத்மகன்னா நம்ம சாண்டிங் செய்கின்றோம், பாகவதம் படிக்கின்றோம், பாகவதம் கேட்கின்றோம், அல்லது அர்ச்ச விக்கிரக வழிபாட்டில் நம்ம பங்கேற்கின்றோம். பல வைஷ்ணவ சேவைகளை நம்ம உடம்பாலேயோ மனசாலேயோ அல்லது பேச்சு மூலமாகவோ அதை ஈடுபடுகின்றோம். அதெல்லாம் பிரவிருத்தி ஆத்மக. ஸோ அந்த மாதிரி பிரவிருத்தி ஆத்மக இந்த அனுஷீலனத்தை பிரவிருத்தி ஆத்மக மற்றும் நிவிருத்தி ஆத்மக. சில செய்ய வேண்டியதை செய்கின்றோம், அல்லது செய்யக்கூடாதை தவிர்க்கின்றோம். அந்த ரெண்டு வகையிலையும் இதை நம்ம பிரித்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் சேஷ்டா ரூப அனுஷீலனம் மற்றும் பாவரூப அனுஷீலனம் அப்படியும் பிரித்து பார்க்கலாம். அப்படின்னா பாவரூப அனுஷீலனம் கொஞ்சம் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க செய்கிறது. அவங்க ஆனந்த பரவச நிலையில் கிருஷ்ணரோட மனசுக்குள்ளேயே ஏக்கத்தில் சில விஷயத்தில் அவங்களுடைய அப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்குது, இல்லை கிருஷ்ணரை பற்றி கனவு காண்றாங்க. அதெல்லாம் அந்த பாவரூப அனுஷீலனத்துக்குள்ளே வருகின்றது. சேஷ்டா ரூப அனுஷீலனத்தில் இந்த மாதிரி சேஷ்டா ரூப அனுஷீலனத்துக்குள்ள உடம்பு, மனது மற்றும் நம்மளுடைய பேச்சு மூலமாக செயல்களில் ஈடுபடுவது அல்லது தவிர்ப்பது, இதெல்லாம் சேஷ்டா ரூப அனுஷீலனத்துக்குள்ளே வருகின்றது. பிரவிருத்தி ஆத்மக நிவிருத்தி ஆத்மக ரெண்டும் இல்லை சேஷ்டா ரூப அனுஷீலனத்தினுடைய ரெண்டு பிரிவுகள். பாவரூப அனுஷீலனம் மனசுக்குள்ள சில உயர்ந்த உணர்வுகள் இருப்பது, அது பாவரூப அனுஷீலனம். அந்த மாதிரி இந்த பிரிவுகளை பற்றியும் ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கருத்து என்னென்னா,
ஸோ அனுகூல்யேன கிருஷ்ணானுஷீலனம், இதுதான் பக்தியினுடைய ஸ்வரூப லட்சணம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ கிருஷ்ணானுஷீலனம் அப்படிங்கிற இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக பார்ப்போம். இந்த கிருஷ்ணானுஷீலனம் அப்படிங்கிற இந்த வார்த்தை ஒரு கூட்டுச்சொல், காம்பவுண்ட் வேர்டு, இல்லை சமஸ்கிருதத்தில் சமாசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒரு கூட்டுச்சொல் எப்படிப்பட்ட சமாசம் அப்படின்னா, மத்தியம பதலோபி சமாசம். ஒரு கூட்டுச்சொல்லுடைய அர்த்தத்தை கொஞ்சம் விரிவாக புரிந்து கொள்வதற்கு அந்த கூட்டுச்சொல்லுக்கு ஒரு விக்கிரக வாக்கியம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அந்த விக்கிரக வாக்கியத்தை சொன்னோன்னா அந்த கூட்டுச்சொல்லுடைய அர்த்தத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு பீதாம்பர அப்படின்னு சொல்கிறோம். பீதாம்பர அப்படிங்கிற வார்த்தை யாரை குறிக்கின்றது? பீதாம்பர அப்படிங்கிற வார்த்தை கிருஷ்ணரை குறிக்கின்றது. பீத்தன மஞ்சள், அம்பரன ஆடை. ஆனால் இந்த ரெண்டு வார்த்தையிலையும் ஒரு நபரை பற்றி எதுவுமே தெரியல. இந்த ரெண்டு வார்த்தையிலையும் கிருஷ்ணர் அப்படிங்கிற நபரை பற்றி எதுவும் குறிக்கல. ஆனால் பீதாம்பர் அப்படிங்கிற வார்த்தை கிருஷ்ணரை தான் குறிக்கின்றது, விஷ்ணுவை குறிக்கின்றது. ஸோ பீதாம்பரங்கிறது கூட்டுச்சொல். ஸோ இதனுடைய கூட்டுச்சொல்லை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு ஒரு விக்கிரக வாக்கியம். இதனுடைய விக்கிரக வாக்கியம் என்னென்னா, பீதம் அம்பரம் யஸ்ய சக. எந்த ஒரு நபர் அந்த மஞ்சள் நிற பளபளக்கும் ஆடையை அணிந்து கொண்டு இருக்கின்றாரோ அந்த நபர்தான் பீதாம்பர அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரியான விக்கிரக வாக்கியத்தை நம்ம விக்கிரக வாக்கியம்னா கொஞ்சம் விரிவான சொற்றொடர். அதை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நம்ம சுலபமாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ இந்த கிருஷ்ணானுஷீலனம்ங்கிறது ஒரு கூட்டுச்சொல். ஆனால் இந்த கிருஷ்ணானுஷீலனத்துடைய விக்கிரக வாக்கியம் என்னென்னா, 2 விக்கிரக வாக்கியம். ஒரு விக்கிரக வாக்கியம் என்னென்னா, கிருஷ்ணார்த்தம் அனுஷீலனம் அப்படின்னு ஒரு விக்கிரக வாக்கியம். இன்னொரு விக்கிரக வாக்கியம் என்னென்னா, கிருஷ்ண சம்பந்தி அனுஷீலனம். ஸோ கிருஷ்ணார்த்தம் அனுஷீலனம் அப்படிங்கிற இந்த விரிவான சொற்றொடரிலிருந்து அந்த நடுவில் உள்ள வார்த்தை அர்த்தம் அப்படிங்கிற வார்த்தை மறைந்து போய் கிருஷ்ணானுஷீலனம் அப்படின்னு அந்த கூட்டுச்சொல் வருகின்றது. அந்த நடுவில் உள்ள வார்த்தை மறைந்து போகிறதுனால இதை மத்தியம பத லோபி சமாச, நடுவில் உள்ள வார்த்தை மறைந்து போய் இந்த கூட்டுச்சொல் உருவாகின்றது. அல்ல கிருஷ்ண சம்பந்தி அனுஷீலனம், இதுவும் ஒரு விக்கிரக வாக்கியம். அந்த 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 கூட்டுச்சொல்லுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கான இன்னொரு விரிவான சொற்றொடர். இந்த சொற்றொடர்லையும் கிருஷ்ண சம்பந்தி அனுஷீலனம் அப்படிங்கிற நடுவில் உள்ள வார்த்தை என்ன? சம்பந்தி. அந்த வார்த்தை மறைந்து போய் அந்த கூட்டுச்சொல்லை கிருஷ்ணானுஷீலனம் அப்படின்னு உருவாகின்றது. அப்போ அந்த கிருஷ்ணானுஷீலனத்துக்கு 2 அர்த்தங்கள் இருக்கு. முதல் அர்த்தம் என்ன? கிருஷ்ணார்த்தம் அனுஷீலனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணருக்காக திரும்ப திரும்ப செய்யப்படும் செயல்கள், கிருஷ்ணருக்காக நிரந்தரமாக எப்பொழுதும் செய்யப்படும் செயல்கள் அப்படின்னு அர்த்தம். அதே கிருஷ்ணானுஷீலனத்துக்கு இரண்டாவது அர்த்தம் என்ன? கிருஷ்ண சம்பந்தி அனுஷீலனம். கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டவர்களுக்காக, கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டவர்களுக்காக செய்யப்படும் செயல்கள், கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டவர்களுக்காக திரும்ப திரும்ப செய்யப்படும் செயல்கள் அப்படின்னு இரண்டாவது அர்த்தம் வருகின்றது. இந்த 2 அர்த்தமும் அந்த கிருஷ்ணானுஷீலனம் அப்படிங்கிற அந்த கூட்டுச்சொல்லுக்குள்ள அடங்கியுள்ளது.
உதாரணத்துக்கு முதல் அர்த்தம் மட்டும் இருந்ததுன்னா, கிருஷ்ணார்த்தம் அனுஷீலனம் அது மட்டும் இருந்ததுன்னா என்ன ஆகும்? கிருஷ்ணருக்கு மட்டும் செய்யப்படும் செயல்கள் தான் பக்திக்குள்ள ஆகும். ஆனா குருவுக்கு செய்கின்ற சேவைகள், பக்தர்களுக்காக செய்யப்படும் சேவைகள், அதெல்லாம் அந்த கிருஷ்ணார்த்த மனுஷீலனத்துக்குள்ள வராது. ஆனா அதுவும் பக்தி தான். பக்தர்களுக்காக ஒருத்தர் சொல்லலாம், பக்தர்களுக்காக செய்யப்படும் செயல்கள், அதுவும் பக்தர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது, அதுவும் பக்தி தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சாஸ்திரத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்றார்? மத்பக்தா பூஜா அபியதிகா. என்னுடைய பக்தர்களுக்காக செய்யப்படும் செயல்கள், பக்தர்களுக்கு செய்கின்ற சேவைகள் என்னுடைய சேவைகளை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த கிருஷ்ணானுஷீலனத்துல வெறும் கிருஷ்ணார்த்தம் அனுஷீலனம் இந்த அர்த்தத்தை மட்டும் எடுத்துக்கொண்டீங்கன்னா, பக்தர்களுக்காக செய்யப்படும் சேவைகள், குருவுக்காக செய்யப்படும் சேவைகள், அதெல்லாம் பக்திக்குள்ள அடங்காது. அப்ப எந்த தோஷம் வந்துவிடும்? அப்ப அவ்வியாப்தி தோஷம் வந்துவிடும். உத்தம பக்தியில் அவ்வியாப்தி தோஷம் வந்துவிடும். எப்படி? நம்ம கருப்பு நிறம் தான் மாட்டினுடைய தன்மை அப்படின்னு சொன்னோம்னா, அது அந்த லட்சணம் மாட்டினுடைய ஒரு பகுதியை மட்டும்தான் குறிக்கும். மற்ற சிகப்பு நிற மாடு, வெண்மை நிற மாடெல்லாம் அதுக்கு அந்த லட்சணம் பொருந்தாது. ஆனால் அதுவும் மாடு தான். சிகப்பு நிறத்துலேயும் மாடுகள் இருக்குது, வெண்மை நிறத்துலேயும் மாடுகள் இருக்குது. ஆனால் கருப்பு நிறம் உடையது மாடு அப்படின்னு சொன்னோன்னா அந்த மற்ற மாட்டுக்கெல்லாம் குறிக்காது. அதனால் கிருஷ்ணானுஷீலனத்துடைய அர்த்தத்தை நம்ம கிருஷ்ணார்த்தம் அனுஷீலனம் அப்படின்னு மட்டும் சொன்னீங்கன்னா, அது கிருஷ்ணருக்காக செய்யப்படும் செயல்களை மட்டும்தான் பக்திக்குள்ள அடங்கும். அப்ப பக்தர்களுக்காக செய்யப்படும் செயல்கள், குருவுக்காக செய்யப்படும் செயல்கள், அதெல்லாம் பக்திக்குள்ள அடங்காது. ஆனா அதெல்லாம் பக்தி தான். அப்ப அவ்வியாப்தி தோஷம் வந்துவிடும். அதனால தான் ஜீவ கோஸ்வாமி தன்னுடைய வியாக்கியானத்துல தெளிவுபடுத்தி சொல்றார், கிருஷ்ணானுஷீலனம்ங்கிறது இந்த இரண்டையும் குறிக்கின்றது. கிருஷ்ணார்த்தம் அனுஷீலனம் இதையும் குறிக்கின்றது, மற்றும் கிருஷ்ண சம்பந்தி அனுஷீலனம் இதையும் குறிக்கின்றது. ஸோ கிருஷ்ண சம்பந்தி அனுஷீலனத்தில் பக்தர்களுக்காக செய்கின்ற சேவைகள், குருவுக்காக செய்கின்ற சேவைகள், இதெல்லாம் இதுக்குள்ளே வந்துவிடும். ஏன்னா கிருஷ்ண சம்பந்தி அனுஷீலனம்னா கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்ட நபர்கள். கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டதுன்னா இந்த உலகத்தில் எல்லாமே கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டது தானே. இந்த உலகத்தில் எந்த பொருள் கிருஷ்ணரோடு சம்மந்தப்படாமல் இருக்கு? அப்போ யாராவது ஒருத்தர் சமூக சேவை செய்கிறார், அப்போ அதுவும் கிருஷ்ண பக்தி தானே அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். அதுவும் கிருஷ்ண சம்பந்தி தானே அப்படின்னு கேட்கலாம். இந்த உலகத்தில் ஒரு பொருளும் கிருஷ்ணரோடு சம்பந்தப்படாமல் விஷயமே கிடையாது. வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லப. யார் ஒருத்தர் எல்லாமே கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டது அப்படின்னு அந்த புரிதலுக்கு வருகின்றாரோ அந்த மகாத்மா அவர்தான் உண்மையான மகாத்மா. அப்படிப்பட்ட மகாத்மா ரொம்ப அரிதானது அப்படின்னு சொல்லப்பட்டு. ஆனால் இந்த இடத்துல கிருஷ்ண சம்பந்தி அனுஷீலனத்தில் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டவர்கள்னா கிருஷ்ணரோட ஸ்வரூப சக்தியோடு சம்பந்தப்பட்டவர்கள். அப்படின்னா கிருஷ்ண சம்பந்தி அனுஷீலனத்தில் எதெல்லாம் அடங்கும்னா கிருஷ்ண பக்தர்கள், கிருஷ்ணனுடைய பிரதிநிதியான ஆன்மீக வழிகாட்டி குரு, கிருஷ்ணர் செய்த லீலைகள், கிருஷ்ணர் லீலைகள் செய்த அந்த இடங்கள், கிருஷ்ணர் இருக்கின்ற கோயில், இந்த மாதிரி கிருஷ்ணரோடு அந்த கிருஷ்ணருடைய சொரூப சக்தியோடு சம்பந்தப்பட்ட நேரடியாக சம்பந்தப்பட்ட பக்தர்கள், குரு, கோயில், கிருஷ்ணர் செய்த கிருஷ்ண லீலைகள் செய்த அந்த தாமங்கள், அதெல்லாம் இதுக்குள்ள அடங்கும். அப்ப அதுக்கு
இந்த விஷயங்களுக்கெல்லாம் சேவை செய்கிறது, பக்தர்களுக்கு சேவை செய்வது, கோயிலில் வந்து நம்ம சுத்தம் செய்கிறோம், விருந்தாவனத்தில் போய் அந்த விருந்தாவன தாமத்துக்கு சேவை செய்கிறோம், அது எல்லாமும் கிருஷ்ண பக்திக்குள்ளே அடங்கும். ஆனால் கிருஷ்ண சம்பந்தி அனுஷ்டீலனா கிருஷ்ணரோட சம்மந்தப்பட்டதுன்னா, ஒருத்தர் சப்போஸ் ஒரு இயக்கத்தை உருவாக்கி இருக்கார், நாய்களை ரட்சிக்கின்ற இயக்கம் அப்படின்னு ஒருத்தர் தன்னாழ்வரர் வந்து நாய்களை காப்பாற்றுவதற்கான இயக்கத்தை உண்டாக்குகின்றார். இதுவும் கிருஷ்ண பக்தி தான் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இதுவும் நாய்களும் கிருஷ்ணரோட சம்மந்தப்பட்டது. அப்படி நீங்கள் செய்கிற சமூக சேவைக்கு அதை நான் பாராட்டுறேன், அதுக்கு மதிப்பு கொடுக்குறேன். ஆனால் இது வந்து கிருஷ்ண பக்தி கிடையாது. அதனால தான் மாணவ சேவா மாதவ சேவா அப்படின்னு, சமூக சேவையே மாதவ சேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மாயாவாத கருத்து. ஏன்னா அவங்க வந்து சாதாரண சமூக சேவையும் அந்த கிருஷ்ண சேவையோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு ஜீவாத்மாவையும் கிருஷ்ணரையும் ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அது வந்து கிருஷ்ண சம்பந்தி அனுஷீலனத்துக்குள்ளே அடங்காது. கிருஷ்ண சம்பந்தி அனுஷீலனம்னா கிருஷ்ணரோடு நேரடியாக தொடர்பில் உள்ள பக்தர்கள், குரு, தாமங்கள், இதெல்லாம் கிருஷ்ண சம்பந்தி அனுஷீலனத்துக்குள்ளே அடங்கும். இதை வந்து ஆச்சாரியர்கள் வந்து தெளிவாக சுட்டி காட்டுறாங்க. அதனால் கிருஷ்ணானுஷீலனம் அப்படிங்கிற முதல்ல இந்த ஒரு மேலோட்டமான அர்த்தத்தை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நுணுக்கமான அர்த்தம். கிருஷ்ணானுஷீலனம்னா கிருஷ்ணார்த்தம் அனுஷீலனம், இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வந்து கிருஷ்ண சம்பந்தி அனுஷீலனம், இது 2 அர்த்தம். ஸோ அப்போ ஆணுகூல்யேன கிருஷ்ணானுஷீலனம் அப்படின்னு இந்த கூட்டுச்சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அனுகூல மனப்பான்மையுடன் திரும்ப திரும்ப கிருஷ்ணருக்காக செய்யப்படும் செயல்கள் அல்லது கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்ட நபர்களுக்காக, பொருட்களுக்காக செய்யப்படும் செயல்கள் அப்படின்னு அர்த்தமாகிறது. இதுக்கப்புறம் அடுத்த கருத்து அனுகூல்யேன அப்படிங்கிற இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை பார்க்கணும். இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாமா? இல்லை, ஒரு ஃபியூ மினிட்ஸ் சார், 5 மினிட்ஸ். ஸோ அனுகூல்யேன இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக, இந்த வார்த்தை ஏன் தேவைப்படுகின்றது? ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் ரூபகோஸ்வாமி கொடுத்துள்ள இந்த ஸ்லோகமாக இருக்கட்டும், அல்லது இந்த ஸ்லோகத்துக்கு ஜீவகோஸ்வாமி, விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் கொடுத்துள்ள வியாக்கியானங்கள், இந்த வியாக்கியானத்திலையும் சரி ஸ்லோகத்திலையும் சரி ஒரு எழுத்து கூட ஒரு உபயோகமற்ற எழுத்து கிடையாது. ஒரு எழுத்து கூட அனாவசியமாக சேர்க்கப்படவில்லை. அப்படிப்பட்ட அதைத்தான் சூத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். சூத்திரம் அப்படின்னா சூத்திரத்துக்கான இலக்கணமே சொல்லப்பட்டிருக்கு. அல்பாக்ஷரம் அசந்திக்தம் சாரவத் விஸ்வத்தோ முகம் அஸ்தோபம் அனவத்தியம் ச சூத்திரம் சூத்திரவிதோ விதுகு. சூத்திரம்னா என்னென்னா அல்பாக்ஷரம், மிக குறைந்த எழுத்துக்களோடு எழுதப்படுறது சூத்திரம். அசந்திக்தம், அதே சமயத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடாது. சாரவத், அதே சமயத்தில் சூத்திரத்தில் சாரமான கருத்துக்கள் இருக்க வேண்டும். விஸ்வத்தோமுகம், அந்த சூத்திரத்தினுடைய அப்ளிகேஷன், அந்த சூத்திரத்தினுடைய பொருள் வந்து இட் ஷுட் ஹேவ் அ யூனிவர்சல் அப்ளிகேஷன். அந்த புஸ்தகம் முழுவதும் அந்த பொருள் வந்து பொருத்தமாக இருக்கணும். விஸ்வத்தோமுகம், அந்த சூத்திரனுடைய பொருள் வந்து எல்லா சூழ்நிலைகள்லையும் பொருத்தமாக இருக்கணும். விஸ்வத்தோமுகம், அப்படிப்பட்ட பொதுவான கருத்துக்களும் இருக்கணும். அனவத்தியம், எந்த பிழைகள் இருக்கக்கூடாது. அஸ்தோபம் அப்படின்னா ஒரு உபயோகம் இல்லாத ஒரு எழுத்து கூட எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடாது. ஒரு
அர்த்தமற்ற ஒரு எழுத்து கூட மிகைப்படுத்தி இருக்கக்கூடாது, மிகையாக இருக்கக்கூடாது. அப்போ ஒரு சூத்திரத்தை எழுதுவதற்கு ஒரு விஷயத்தை பற்றியான சூத்திரத்தை எழுதுவதற்கு அவ்வளோ ஒரு கூர்மையான பாண்டித்யம் தேவைப்படுகின்றது. அந்த விஷயத்தை பற்றியான அந்த விஷயத்தை யார் நுணுக்கமாக ஆராய்ந்து புரிந்து கொண்டிருக்கின்றார்களோ அது மட்டுமல்ல, அந்த சொல் புலமை யார்கிட்ட இருக்கின்றதோ அவர்களால் தான் சூத்திரங்களை எழுத முடியும். ஸோ இந்த ஸ்லோகத்தில் உள்ள இந்த ஸ்லோகம் உத்தம பக்தியினுடைய இலக்கணம் ஒரு சூத்திரம் மாதிரி. ஏன்னா ஒரு வார்த்தை கூட உபயோகமற்றதாகவோ அல்லது அனாவசியமாகவோ இல்லை, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ரொம்ப முக்கியமானது. ஸோ அனுகூல்யேன அப்படிங்கிற இந்த வார்த்தை ஏன் சொல்லப்பட்டிருக்கு? அதுக்கு முன்னாடி இன்னொரு கருத்தை ஜீவ கோஸ்வாமி எழுதுறார். ஏதச்ச கிருஷ்ண தத்பக்த கிருபையைக லப்யம் ஸ்ரீ பகவத ஸ்வரூப சக்தி விருத்தி ரூபம் அதோ அப்ராக்கிருதம் அபி காயாதி விருத்தி தாதாத்மியனைவ தத்ர தத்ர ஆவிர்பூதம் இதி ஞேயம். இந்த உத்தம பக்தி ஒரு கிருஷ்ண பக்தரனுடைய கருணையினால ஒருத்தர் கிருஷ்ண பக்தியை பெறுகின்றார் அப்படின்னு சொல்றார். தத் பக்த கிருபையா ஏக லப்யம். இந்த தூய பக்தியினுடைய விதையை ஒரு கிருஷ்ண பக்தருடைய கருணையினால பெறுகின்றார். பிரம்மாண்ட பிரமித்தே கோண பாக்யவான ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்திலதா பீஜ. இந்த பிரம்மாண்டத்தில் ஒரு உண்மையான கொடுத்து வைத்த நபர் தூய பக்தியினுடைய விதையை ஒரு குரு மூலமாக பக்தர் மூலமாக பெறுகின்றார். இந்த கிருஷ்ண பக்தி ஸ்ரீ பகவத ஸ்வரூப சக்தி விருத்தி ரூபம் அத்தக அப்ராக்கிருதம். இந்த தூய பக்தி கிருஷ்ணருடைய ஸ்வரூப சக்தி, கிருஷ்ணருடைய பகிரங்க சக்தி கிடையாது, கிருஷ்ணருடைய ஸ்வரூப சக்தி, அதனுடைய ஒரு நிலை தான் இந்த கிருஷ்ண பக்தி. அதனால் இந்த தூய பக்தி ஒரு தெய்வீகமான 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றது. அப்படி காயாதி விருத்தி தாதாத்மியனைவ தத்ர தத்ர ஆவிர்பூதம் இதி ஞேயம். ஸோ அந்த தூய பக்தி ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒருத்தருடைய மனசுக்குள்ள அந்த விதை வரும்பொழுது அந்த கிருஷ்ண பக்தியை ஒருத்தர் தன்னுடைய இந்த பௌதிக சரீரம் மூலமாக அந்த தூய பக்தியை கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். பௌதிக சரீரம் இருக்கிறதுனால நம்ம தூய பக்தியை கடைபிடிக்க முடியாது அப்படின்னு இல்லை. இந்த நம்மளுடைய மனசில் பல அனர்த்தங்கள் இருந்தாலும், பௌதிக சரீரத்தினால் பல தொந்தரவுகள் இருந்தாலும், ஒருத்தர் அந்த தூய பக்தியினுடைய விதையை ஒரு பக்தர் மூலமாக பெறதுக்கப்புறம் இந்த தூய பக்தியை இந்த நிலையிலையும் ஒருத்தரால் கடைபிடிக்க முடியும். அதைத்தான் காயாதி விருத்தி தாதாத்மியனைவ தத்ர தத்ர ஆவிர்பூதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வேறு இடத்துல இன்னும் தெளிவாக சொல்லப்படும் அப்படின்னு சொல்றார். அக்ரேது ஸ்பஷ்டீகரிஷ்யதே அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் அனுகூல்யேன அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தைக்கு முன்னாடி கிருஷ்ண அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றார். ஸோ அனுகூல்யேன கிருஷ்ணானுஷீலனம். ஸோ கிருஷ்ண அப்படிங்கிற வார்த்தை, கிருஷ்ண அப்படிங்கிற வார்த்தை ஸ்வயம் பகவான் கிருஷ்ணரை குறிக்கின்றது மற்றும் கிருஷ்ணருடைய மற்ற ரூபங்களையும் குறிக்கின்றது அப்படின்னு சொல்ற. ஸ்ரீகிருஷ்ணஸ்ய தத் ரூபாணாம் ச அந்யேஷாம் அபி கிராஹக. ஸோ இந்த கிருஷ்ண அப்படிங்கிற வார்த்தை கிருஷ்ணரை மட்டும் குறித்ததுன்னா அப்போ நரசிம்மருக்காக நம்ம செய்கின்ற செயல்கள் அது பக்தி ஆகாது. அப்போ விஷ்ணுவுக்காக நாராயணனுக்காக செய்கின்ற செயல்கள் பக்தி ஆகாது. ஆனால் கிருஷ்ண அப்படிங்கிற வார்த்தை கிருஷ்ணரை மட்டும் குறிக்கல, கிருஷ்ணருடைய மற்ற விஷ்ணு தத்துவ ரூபங்களையும் குறிக்கின்றது. அப்போ கிருஷ்ணருடைய மற்ற அவதாரங்கள், கிருஷ்ணருடைய மற்ற விஷ்ணுவினுடைய ரூபங்கள், வைகுண்டத்தில் உள்ள விஷ்ணுனுடைய ரூபங்கள், இது எல்லாமும் கிருஷ்ணர் அப்படிங்கிற வார்த்தை மூலமாக அடங்குகின்றது.
ஒருவேளை கிருஷ்ணர் அப்படிங்கிற வார்த்தை கிருஷ்ணரை மட்டும் குறித்ததுன்னா திரும்பி அவ்யாப்தி தோஷம் வந்துடும். இப்போ நரசிம்மருக்காக செய்கின்ற செயல்கள் அது பக்திக்குள்ளே அடங்காது. ஆனால் அதுவும் பக்தி தான். அதனால் கிருஷ்ண அப்படிங்கிற வார்த்தை இது கிருஷ்ணனுடைய மற்ற ரூபங்களையும் குறிக்கின்றது அப்படின்னு தெளிவுபடுத்தி சொல்கிறார். எதுக்காக சொல்கிறார்? இதில் அவ்யாப்தி தோஷம் இல்லை அப்படிங்கிற அதை நிரூபிக்கிறதுக்காக சொல்கிறார். ஏன்னா ஒரு லக்ஷணம்ங்கிறது எப்படி இருக்கணும்? எந்தவித தோஷங்கள் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் அது உண்மையான லக்ஷணம். ஸோ அவ்யாப்தி தோஷம் இல்லை அப்படின்னு காமிக்கிறதுக்காக கிருஷ்ண அப்படிங்கிற வார்த்தை கிருஷ்ணஸ்ய தத் ரூபானாம், கிருஷ்ணனுடைய மற்ற ரூபங்களையும் குறிக்கின்றது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் கிருஷ்ணருடைய மற்ற ரூபங்களில் சில தாரதமியங்கள் இருக்கு. தாரதமியம் ச அக்ரே விவேச்சனீயம். கிருஷ்ணருடைய பல ரூபங்கள் இருக்கு, அதில் சில உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்னு தாரதமியங்கள் இருக்கு. ஸோ கிருஷ்ணர் அந்த ரூபம் ரசத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னா மிக உயர்ந்த ரூபம். சித்தாந்தத்துவ அபேதேபி ஸ்ரீஷ கிருஷ்ண ஸ்வரூபயோகோ ரசேனோத்கிருஷ்யத்தே கிருஷ்ண ஏஷ ஏவ ரசஸ்திதிகி. சித்தாந்தத்தின் அடிப்படையில் தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது கிருஷ்ணருடைய ரூபத்துக்கும் சரி, நரசிம்மராக இருக்கட்டும், நாராயணராக இருக்கட்டும், வாமனராக இருக்கட்டும், ராமராக இருக்கட்டும், இந்த எந்த ரூபத்துக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது, எல்லாம் ஒரே நிறையில் இருக்கு. ஆனால் ரசத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது கிருஷ்ணருடைய ரூபம் மிக உயர்ந்த ரூபம். ஏன்னா கிருஷ்ணர் எல்லா ரசத்தினுடைய இருப்பிடம், அகில ரசாமிருத மூர்த்தி. ஒரு வன்முறை, சத்திரியர்களை கொல்வது அப்படிங்கிற இந்த குணத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது கிருஷ்ணருடைய பரசுராம அவதாரம் அதில் இந்த குணத்தை மிக அதிகமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது பரசுராமர் உயர்ந்தது. அல்லது நாட்டை ஆளுவது அப்படிங்கிற அந்த குணத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது கிருஷ்ணருடைய பிருத்து மகாராஜர் அப்படிங்கிற அந்த அவதாரம் இந்த குணத்தை அதிகமாக காண்பித்துள்ளார். அந்த அடிப்படையில் அந்த ரூபம் மிக உயர்ந்தது. ஆனால் ரசத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது பகவானுடைய எந்த ரூபம் மிக உயர்ந்தது? கிருஷ்ணர் அப்படிங்கிற ரூபம். ஸோ அந்த தாரதமியத்தை பற்றி நான் இதே புஸ்தகத்தில் வேறொரு பகுதியில் சொல்ல போகின்றேன் அப்படின்னு சொல்கிறார். தாரதமியம் ச அக்ரே விவேச்சனியம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ஆணுகூல்ய அப்படிங்கிற வார்த்தை, ஆணுகூல்யன கிருஷ்ணானுஷீலனம். ஆணுகூல்ய அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு? வெறும் கிருஷ்ணானுஷீலனம் மட்டுமே சொல்லியிருக்கலாமே, அதுக்குள்ளேயே அனுகூல்யம் அடங்கி இருக்குமே அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். ஏன் இந்த ஆணுகூல்ய அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கு? ஸோ தத்திர பக்தி மாத்திரத்துவ சித்தியர்த்தம் விசேஷணம் ஆணுகூல்யேன இதி. இந்த ஆணுகூல்யேன அப்படிங்கிற வார்த்தை கிருஷ்ணானுஷீலனம் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு அடைமொழி சொல்லாக விசேஷணமாக உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆணுகூல்யேன அப்படின்னா என்ன? பிரதிகூல மனப்பான்மை இல்லாமல் இருப்பது. பிரதிகூலமாக கிருஷ்ணருக்காக செய்யப்படும் செயல்களை தவிர்ப்பதற்காக ஆணுகூல்யேன அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. ஏன்னா சில பண்டிதர்கள் ஓபதேவர் அப்படிங்கிற பண்டிதர் அவர் ஒரு முக்தாஃபல அப்படின்னு ஒரு புஸ்தகத்தில் எழுதியுள்ளார். அந்த முக்தாஃபலத்தில் சிசுபாலனை அவர் பக்தராக எழுதியிருக்கின்றார். சிசுபாலன் எப்பொழுதும் கிருஷ்ணரை பற்றியே பேசிக்கொண்டிருந்தார். ஆனால் அணுகூல்ய மனப்பான்மையில் பேசலை. கிருஷ்ணரை பற்றி எப்பொழுதும் இகழ்ந்து பேசிக்கொண்டிருந்தார். ஆனால் அவர் கிருஷ்ணரை பற்றியே எப்பொழுதும் பேசிக்கொண்டிருந்தனால அவர் சிசுபாலரை பக்தராக எழுதியிருக்கின்றார். சில பேர் அப்படி எழுதியிருக்காங்க. அதனால் அந்த கருத்தை தவிர்ப்பதற்காக ரூபகோஸ்வாமி குறிப்பாக ஆணுகூல்யேன அப்படிங்கிற இந்த வார்த்தையை குறிப்பாக எழுதியிருக்கின்றார். இந்த ஆணுகூல்யேன அப்படிங்கிற வார்த்தை இதற்கான அர்த்தம் என்னன்னா, ஆணுகூல்யம் ச அஸ்மின் உத்தேஷ்யாய ஸ்ரீகிருஷ்ணாய ரோச்சமானா பிரவருத்திஹி.
ஸ்ரீகிருஷ்ணாய ரோச்சமானா பிரவருத்திகி அப்படின்னு சொல்ற. அப்படின்னா பிஹேவியர் ப்ளீசிங் ஃபார் கிருஷ்ணா, கிருஷ்ணருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட நடத்தை அப்படின்னு சொல்ற. இந்த ஒரு வார்த்தைக்கும் விஸ்வநாத் சக்கரவர்த்தாக்கூர் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக இன்னொரு கருத்தை சொல்றார். அதையும் நம்ம பார்க்க போறோம். ஆனால் ஜீவ கோஸ்வாமி கிருஷ்ணாய ரோச்சமானா பிரவருத்திகி, எந்த ஒரு நடத்தை மூலமாக கிருஷ்ணருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குமோ அதுதான் ஆணுகூல்ய அப்படின்னு சொல்ற. பிரதிகூல்யன்னா அதற்கு எதிர்மறை. இதுல இந்த ஆணுகூல்யன்னு அப்படிங்கிற வார்த்தை இது விசேஷணம், உபலக்ஷணம் கிடையாது அப்படின்னு சொல்ற. உபலக்ஷணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன அதே எடுத்துக்காட்டு. ரமேஷனுடைய வீடு வீடு எது அப்படின்னு கேட்குறார். எந்த வீட்டில் காக்கா இருக்கோ அது ரமேஷனுடைய வீடு அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். காக்காய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது இல்லை, இல்லை இந்த எடுத்துக்காட்டு இல்லை. இதே எடுத்துக்காட்டு சொல்லணும். காக்காய் உட்கார்ந்து கொண்டு இருப்பது ரமேஷனுடைய வீடு. ஸோ இது இந்த இப்போ இருக்கலாம், காக்காய் தொண்டை நேரம் கழிச்சு அது பறந்து போயிடலாம். ஸோ அந்த உபலக்ஷணம் ஒரு கட்டாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் விசேஷணம்ங்கிறது இது கட்டாயமாக இருக்க வேண்டிய விஷயம். அதனால் அணுகூல்யன்னு அப்படிங்கிற இந்த வார்த்தை இது கட்டாயமாக கிருஷ்ணானுஷீலனம் எப்படி இருக்கணும்னா அணுகூல்ய பாவனத்துடன் இருக்க வேண்டும். இது கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு குணம். அப்போ தூய பக்தியினுடைய இலக்கணத்தில் அணுகூல்ய இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது கட்டாயமாக இருக்க வேண்டிய குணம். அனுகூல மனப்பான்மையுடன் கிருஷ்ணருக்காக அல்லது கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்ட நபர்களுக்காக திரும்ப திரும்ப செய்யப்படும் செயல்கள், அதுதான் ஆணுகூல்யன்னு கிருஷ்ணானுஷீலனம் அப்படின்னு சொல்ற. சரி, இப்போ சின்ன பிரேக் அப்புறம் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த கருத்துக்களை நம்ம அந்யாபிலாஷிதா சூன்யம் அந்த மற்ற கருத்துக்களை இன்னும் விவரமாக பார்ப்போம்.